மன்னராட்சி காலம் முதல் தற்போது வரை போர் முறைகள் மாறிக்கொண்டே வருகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தாக்குதலின் வடிவங்களும் வேறுபடுகின்றன. அந்த வகையில் தற்போது ட்ரோன்களை வைத்து தாக்குவதுதான் அதிகம் பின்பற்றப்படும் போர் முறையாக இருக்கிறது. எனவே அனைத்து நாடுகளும் தங்களது வான் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதிக உயரத்தில் பறந்து வரும் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுக்க ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது. ஆனால் குறைந்த உயரத்தில் பறந்து வரும் ட்ரோன்களை S-400ஆல் கண்டறிய முடியாது. அதனால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ்டீர் வான் பாதுகாப்பு அமைப்பையும் இந்தியா பயன்படுத்தி வருகிறது. குறைந்த உயரத்தில் பறந்து வரும் ட்ரோன்களையும் ஆகாஷ்டீர் எளிதாக அழித்துவிடும். இப்படி வான் பாதுகாப்பில் அப்டேட்டாக இருக்கும் இந்தியா குஷா என்ற பெயரில் புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வருகிறது. 350 கிலோமீட்டர் தொலைவுக்குள் பறந்து வரும் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிந்து அழிக்கும் சக்தி படைத்தது குஷா. பிற நாடுகளிடமிருந்து தளவாடங்களை வாங்குவதை விட தொழில்நுட்பத்திலும் சுதந்திரமாக செயல்படவே இந்தியா விரும்புகிறது. அதன் ஒரு பகுதியாக 2022ஆம் ஆண்டில் குஷா திட்டத்தை DRDO தொடங்கியது. 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் என 3 லேயர்களை கொண்டது குஷா. இந்த தொலைவுக்குள் எதிரி நாட்டு விமானங்களோ ட்ரோன்களோ வந்தால் குஷா அழித்துவிடும். 2028 அல்லது 2029ஆம் ஆண்டு குஷா பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு லாங் ரேஞ்ச் வான் பாதுகாப்பு அமைப்பை சொந்தமாக உருவாக்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துவிடும். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருக்கின்றன. தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட நாடு என்று கூறப்படும் இஸ்ரேல் வைத்திருக்கும் அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு 70 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வரும் எதிரி விமானங்களை மட்டுமே தடுக்கும். அதேபோல் அமெரிக்கா வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு 110 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வரும் எதிரி ஏவுகணைகளை மட்டுமே தடுக்கும். ஆனால் இந்தியா உருவாக்கி வரும் குஷா 350 கிலோமீட்டர் தொலைவு வரை எதிரிகளின் தாக்குதலை தடுக்கக்கூடியது. இதன் மூலம் வான் பாதுகாப்பில் வல்லரசு நாடுகளை இந்தியா தாண்டிவிடும்.